ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாரம்பரியமான சிறுதானியம் கம்பை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த கம்பில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் B6 இவ்வளோ சத்துக்களை வச்சுருக்குங்க இந்த கம்பு. ஸோ ரெகுலர் பேசிஸில் அந்த கம்பை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்கின் தோல் ஆரோக்கியம் கிடைக்கும், இரத்த சோகைக்கு ரொம்பவே நல்ல பலன் கிடைக்குங்க, கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது. ஏன்னா இல்லை விட்டமின் ஏ இருக்குது இல்லையா, ஸோ கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது. இந்த கம்பை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் காய்ஸ்ட்ரோஜன் என்ற ரசாயனம் இருக்குங்க. இது ஹார்மோன் உற்பத்தியை தடை செய்யும். அதனால் தைராய்டு இருக்கிறவங்க, தைராய்டுக்கு டேப்லெட்ஸ் போடுறவங்க இதை அளவாக தான் சாப்பிடணும். ஸோ இந்த கம்பில் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் செய்யலாம்? கம்பு தோசை செய்யலாம், மெதுவடை, கம்பு சாதம், கம்பு அடை செய்யலாம், கூழ் செய்யலாம், புட்டு செய்யலாம், ஸ்வீட்டு, இந்த மாதிரி நிறையா செய்யலாம். பட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். கம்பு தோசை செய்கிறதுக்கு அரிசி 1 கப்பு, கம்பு 1 கப்பு, உளுந்து 1/2 கப்பு, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சு அரைச்சி ஒரு 6 to 7 ஹவர்ஸ் நல்லா புளிக்க வச்சுட்டு இதை நீங்கள் கம்பு இட்லியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், கம்பு தோசையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். வெறும் அரிசியில் செஞ்சதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் மேலும் தகவல்கள் நிறையா தெரிஞ்சுக்க